புதுச்சேரியில் சுமார் 4 மணி நேரம் இடைவிடாது கொட்டி தீர்க்கும் மழையால் நகரின் மையப்பகுதியில் தண்ணீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இதனால் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மகாராஜ பாண்டியிடம் கேட்கலாம். மகாராஜ பாண்டி, தற்போது நகரின் மையப்பகுதியில் தண்ணீரானது குளம் போல தேங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தேங்கியிருக்கும் தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையில் ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்களா? இது பற்றிய விவரங்கள். கண்டிப்பாக புயல், மழை, காற்று, குளிர் இவைதான் புதுச்சேரியில் 4 மணி நேரமாக நிலவும் சூழ்நிலையாக இருக்கிறது. புயல் புதுச்சேரி பகுதியில் தாக்கும் என்று அறிவிப்பு வெளியானது. இதையடுத்து காலை முதல் புதுச்சேரி மீனவர் கிராமங்கள் மற்றும் கடற்கரை சாலையில் பலத்த மழை பெய்தது. அங்கு கடல் சீற்றம், கொந்தளிப்பு அதிகமாகவே இருந்தது. நேரம் செல்ல செல்ல இந்த மழையானது புதுச்சேரி நகரப்பகுதி முழுவதுமே கொட்ட ஆரம்பித்தது. சுமார் 4 மணி நேரம் கொட்ட ஆரம்பித்த இந்த மழை தற்போது விடவில்லை, தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருக்கிறது. நாம் நிற்பது ஏரியோ குளமோ ஆறோ கிடையாது, புதுச்சேரியின் மையப்பகுதியான கருவடிக்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் மழைநீர் தேங்கி குளம் போல் தேங்கி இருக்கிறது. இதனால் போக்குவரத்து மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் வாகன ஓட்டிகள் மிகுந்த அவதி அடைந்துதான் வருகிறார்கள். அது இந்த மழைநீர் என்பது சுமார் 3 மணி நேரமாக தேங்கி இருக்கிறது. இந்த மழைநீரை அகற்ற நகராட்சி ஊழியர்களோ அதே போல் போலீசாரோ எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த பகுதி என்பது புதுச்சேரி சென்னை பகுதிக்கு முக்கியமான போக்குவரத்து பகுதியாகும். இதனால் எப்போதுமே இந்த பகுதி போக்குவரத்து மிகுந்து காணப்படும். தற்போது இந்த பகுதியில் மழைநீர் தேங்கி இருக்கும் போது யாரும் அகற்ற வராததால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்து வரார்கள். இது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் ஏராளமான குடியிருப்புகளும் இருக்கிறது. குடியிருப்பு வாசிகளும் ரொம்ப அவதியில்தான் ஏற்பட்டிருக்காங்க. எங்கள் பகுதியில் மழைநீர் தேங்குவதை அகற்றுவதற்கு இதுவரை யாரும் வரவில்லை, உடனடியாக மழைநீர் அகற்ற வாருங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த பகுதியில் மிகப்பெரிய அளவில் மின்கம்பம் ஒன்று இருக்கிறது. அந்த மின்கம்பம் சரிந்து விழும் சூழ்நிலையில் தான் இருக்கிறது. அந்த நேரடி காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த மின்கம்பம் சரிந்து விழுந்தால் முற்றிலுமாக இந்த பகுதியில் பல அசம்பாவித சம்பவங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இந்த பகுதி என்பது போக்குவரத்து நிறைந்த பகுதி. இதனால் போக்குவரத்து சென்று கொண்டிருக்கும் போதும் அல்லது வாகனங்கள் மீது இந்த மின்கம்பம் சரிந்து விழுந்தால் உயிர் சேதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த மின்கம்பம் சாய்ந்திருக்கிறது என்று இந்த பகுதி மக்கள் மின்துறை ஊழியர்களுக்கும் மின்துறை அதிகாரிகளுக்கும் சுமார் 1 மணி நேரத்துக்கு முன்பாக அவர்கள் தகவல் தெரிவித்தனர். ஆனால் இதுவரை யாரும் இந்த பகுதியில் மின்சாரத்தை தடை செய்து மின்கம்பத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபடவில்லை. இதனால் இந்த பகுதியில் இருக்கும் மக்கள் ஒரு அச்சத்திலும் ஒரு பதட்டத்தோடு தான் இருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் மழைநீரும் தேங்கியிருக்கு, மழைநீரும் தேங்கும் அகற்ற வரவில்லை. இதனால் எங்களுடைய பகுதியான கருகுடிப்பம் பகுதி தீவு போல் காட்சியளிக்கிறது. எங்களை பார்க்கறதற்கு யாரும் வரவில்லை. போலீசார் மட்டும்தான் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிறார்கள். வருவாய்த்துறை ஊழியர்கள், உள்ளாட்சித்துறை ஊழியர்கள், அது மட்டுமல்லாமல் எங்கள் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் வரவில்லை என்று ஒரு இயக்கத்தில் தான் இந்த பகுதி மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் தற்போது இங்கு உள்ள கள சூழ்நிலையாக இருக்கிறது. அது புதுச்சேரியில் காலையில் இருந்து மதியம் வரை மீனவ கிராமங்களை மிரட்டி வந்த இந்த புயல் மழை தற்போது நகர பகுதியிலும் மிரட்டி வருகிறது. இதனால் இந்த பகுதியில் காற்றுடன் மழை மற்றும் குளிர் அதிகமாக இருப்பதால் இந்த பகுதியில் என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. அந்த அளவுக்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலை தான் காணப்படுகிறது. வாகனங்கள் செல்ல முடியவில்லை, போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது, மழைநீர் குளம் போல் தேங்கி இருக்கிறது. இது போன்ற சூழ்நிலையில் தங்களுக்கு விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அச்சத்துடனே அவர்கள் வீட்டுக்குள்ளே முடங்கியிருக்கிறார்கள். மின்சாரத்தை தடை செய்ய வேண்டும், மின்கம்பத்தை சரி செய்ய வேண்டும், இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்பது அவர்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. இதை சரி செய்ய அரசு அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் நடவடிக்கை எடுப்பார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகாராஜ பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.